நமது சக்ஸஸ் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் எனது வணக்கங்கள். நான் கடைசியாக உங்களுக்கு ஒரு வீடியோ அனுப்பியிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து என்னென்னாக்கா, பழைய லேண்ட்லைனை வந்து நான் MP3 மல்டிமீடியாவாக மாற்றுறேன்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அதை வந்து இப்போ பூர்த்தி செஞ்சுருக்கேன். பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து நான் இந்த பழைய ஃபோன் சொன்னேன் இல்லையா, இந்த லேண்ட்லைன் ஃபோன், அதான் இந்த லேண்ட்லைன் ஃபோனில் என்ன பண்ணியிருந்தேன்னாக்கா, இந்த பாருங்கள் அன்னைக்கு முதல்ல காட்டியிருந்த மாதிரி இந்த MP3 பிளேயருடைய சர்க்கியூட்டை இதில் ஃபிட் பண்ணியிருக்கேன். எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பீக்கர் இந்த இடத்துல பிளேஸ் இருந்ததுனால ஒரு ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் தென் அந்த ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்த இடம் ப்ளஸ்ஸு இன்னொரு ஸ்பீக்கர் ஆல்ரெடி வந்து நம்ம ஸ்பீக்கர் இருந்தது இல்லை, இந்த இடத்துல ஒரு ஸ்பீக்கர் இருந்தது, அந்த ஸ்பீக்கருக்கு மேலே இந்த ஸ்பீக்கர் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு இப்போ பவர் சப்ளை வச்சுருக்கோம் இல்லையா, இந்த பவர் சப்ளையுடைய ஒயர் வந்து நேராக வந்து இந்த சுவிட்சுக்கு வருது. இந்த சுவிட்ச் வந்து மெயின் சுவிட்ச். இந்த மெயின் சுவிட்ச் ஆன் பண்ணோன்னா இந்த லைட் ஏரியா பாருங்கள், லைட், இந்த சுவிட்ச் ஆன் ஆஃப் லைட்டு சப்ளை வந்துச்சுன்னு சொல்லி அர்த்தம். இதுலேருந்து அப்படியே சப்ளை வந்து நான் சொன்னேன் இல்லையா, அந்த அடாப்டர் இருந்தது பாருங்கள், மொபைல் சார்ஜர் அடாப்டர் இருந்ததுன்னு சொன்னேன். அந்த அடாப்டரோடு கெட்டு போச்சுன்னு சொன்னால், சரியில் ரிப்பேர் ஆகிடுச்சுன்னு சொன்னால், அதுக்குள்ளே இருக்கிற சர்க்கியூட் இருக்குன்னு சொன்னால அந்த சர்க்கியூட் தான் இது. இந்த சர்க்கியூட் வந்து இந்த மெயின் சப்ளை வந்து நேராக ஏசி சப்ளை இங்கே வந்து 230 வோல்ட் போனால் போதும். இதுக்குள்ளே இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய வோல்டேஜ் வந்து 4 to 5 வோல்ட் கிடைக்கும். இந்த வோல்ட்டு கிடைக்கிறது வந்து இந்த ரெகுலேட்டர் ஒன்று சொல்லியிருந்தேன் நான் ஏற்கனவே, 78205 சொல்லி ஒன்று கொடுத்துருக்கேன். ரெகுலேட்டர் டிரான்சிஸ்டர், ரெகுலேட்டர் ஐசி சொல்லலாம். அந்த டிரான்சிஸ்டர் வந்து இதை கொடுத்து நேராக வந்துட்டு நேராக இன்புட்டுக்கு வந்து முதல்ல இன்புட் போயிட்டு அவுட்புட்டில் வந்து பேட்டரி கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இந்த பேட்டரி ஏன் கொடுத்துருன்னு சொன்னாக்கா, கரண்ட்டு போனாலும் கூட பேட்டரியில் ஒர்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் நான். இதில் வந்து நேராக வந்து இந்த பேட்டரியில் இருந்து அவுட்புட் எடுத்து வந்து ஒரு சுவிட்ச் கொடுத்துருப்பாங்க. ஒரு சுவிட்ச், இந்த சுவிட்ச் வந்து பாருங்கள், இங்கே சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச். அந்த சுவிட்ச் என்னன்னு சொன்னாக்கா, செட்டு ஆன் பண்ணோடனே, அதாவது ஏசி வோல்ட் கொடுத்த உடனே நேராக பேட்டரிக்கு வந்து சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்கு வேணும்னு சொன்னால், இந்த சர்க்கியூட் ஒர்க் பண்ணணும்னு சொன்னாக்கா, அப்போ இந்த சுவிட்ச் ஆன் பண்ணால் ஒர்க் பண்ணும். இந்த சர்க்கியூட்டில் வந்து நேராக என்ன பண்ணியிருக்கேன், இந்த 5 வோல்ட் இல்லையா பாருங்கள், இதுக்கு ஒரு சின்ன ஆம்பிளிஃபயர் ஒன்று இருக்கும் பாருங்கள், ஐசி ஆம்பிளிஃபயர், சின்ன ஆம்பிளிஃபயர், இந்த ஸ்பீக்கருக்கு தேவையான ஆம்பிளிஃபயர். இந்த சர்க்கியூட்டில் இருந்து ஆம்பிளிஃபயருக்கு வரும் இன்புட்டு. இந்த ஆம்பிளிஃபயர்லேருந்து அவுட்புட் வந்து ஸ்பீக்கருக்கு போகும். 2 ஸ்பீக்கர், ஸ்டீரியோன்றதுனால 2 ஸ்பீக்கருக்கு போகும். இந்த ஸ்பீக்கருக்கு போகும். அதே டைமில் இது லேண்ட்லைன் ஃபோனுன்றதுனால இந்த ஹேண்ட்செட் இருக்குது பாருங்கள், இந்த ஹேண்ட்செட் பசங்களோ ஏதோ ஃபோனு இது வந்ததுன்னு சொன்னாக்கா, இது வழியாக பேசணுன்றதுக்காக இது கனெக்ஷன் ஒன்று வச்சுருக்கேன். எப்படி பாருங்கள், இந்த கனெக்ஷன், இது அவுட்புட் ஸ்பீக்கர் கனெக்ஷன் நேராக வந்து இந்த ஜாக்கில் வந்துச்சு பாருங்கள். இந்த ஜாக்கை வந்து நேராக கொண்டு வந்துட்டு இந்த சாக்கெட்டை வந்து இதில் போய் ஃபிட் பண்ணிடுவேன். இந்த சாக்கெட்டை இதில் ஃபிட் பண்ணிடுவேன். ஓகே, சாக்கெட்டை ஃபிட் பண்ணணுனாக்கா, இது சப்ளை ஆன் பண்ணோன்னா சாங் அதுலேயே வந்துட்டுருக்கும், இதுலேயே வந்துட்டுருக்கும். நீங்கள் எடுத்துகிட்டு அதில் ஜாயின் கேட்டிங்கனாக்கா, அதில் டைரெக்டாக இதில் வச்சு பேசலாம். இதில் மைக் இருக்கும், ப்ளஸ்ஸு ஸ்பீக்கர் இருக்குது, இதுலேயே வச்சு பேசலாம் கூட. ஏதாவது ஃபோன் வந்துச்சுன்னா, ப்ளூடூத்தில் ஃபோன் வந்துச்சுன்னு சொன்னால் இதிலே பேசலாம். இது நான் ஒரு வாட்டி டெமோ பண்ணி பாடுறேன் பாருங்கள். இன்னும் இந்த பேட்டரி சார்ஜ் ஆகலை, இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன். பேட்டரி சார்ஜ் ஆனோடனே பேட்டரி கூட ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடும். சப்ளை போடுறோம் பாருங்கள், சப்ளை போட்டேன். சப்ளை போட்டோடனே இங்கே லைட் எரியணும். இங்கே லைட் எரியுது பாருங்கள், சுவிட்சு, இந்த சுவிட்சு வந்து லைட் எரியும், ஆன் ஆஃப் ஆன் லைட் எரிப்பாங்க. இப்போ வந்து இந்த சப்ளை இதில் வந்துடுச்சு. இந்த பேட்டரி சார்ஜ் ஆகிட்டுருக்கு. சார்ஜ் ஆகிட்டோடனே இது ஒர்க் பண்ணாது. இப்போ இது ஒர்க் பண்ணணும்னு சொன்னாக்கா, இது ஒர்க் பண்ணணும்னு சொன்னால இந்த சுவிட்ச் ஆன் பண்ணணும். இந்த பாரு ஆன் பண்ணுறேன். ஆன் ஆயிடுச்சா? எஸ், எஃப்எம் இது ரீடிங் காட்டும், எஃப்எம் என்ன வருதுன்னு சொல்லி காட்டும். இதுக்கு ஆண்டனா கொடுக்கணும். இந்த ஆண்டனா ஒயர் வச்சுருக்கேன். இந்த பாரு, ஆண்டனா ஒயர் வச்சுனாக்கா ஸ்டேஷன் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து எங்கள் வீடு வந்து எப்படின்னா ஃப்ரெஞ்ச் ஏரியாஸில் இருக்குது, ஒரு கிராமம், அதனால சிக்னல் சரியாக வராது எங்களுக்கு. இதுக்கு தனியாக ஒரு ஆண்டனா போடணும் மேலே. அதனால் சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு, மற்ற இடம் பெரிய பவர் ஆண்டனா இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்காது, நல்லா கிடைக்கும். அதே போல் வந்து மோடு, இந்த ரிமோட் கொடுத்துருக்கேன். இந்த மோடில் வந்து மோட் ஆன் பண்ணிங்கனாக்கா, எஃப்எம்க்கு அடுத்தது ஆக்ஸ் இன்புட் ஒன்று வந்துச்சு. நெக்ஸ்ட் இன்னொரு வாட்டி ப்ரெஸ் பண்ணுறேன்.
இசிஹெச்னு சொன்னாக்கா எக்ஸ்ட்ரா நீங்கள் கனெக்ஷன் கொடுத்துக்கலாம், ஏதாவது இன்புட் கொடுத்துக்கலாம், அவுட்புட் எடுத்துக்கலாம். அதுக்கு இப்போ ப்ளூடூத் ஆன் ஆயிடுச்சு. இதுக்கு வால்யூம் வச்சுருக்கோம் பாருங்கள், வால்யூம் ப்ளஸ் மைனஸ் இருக்குது. இந்த ஒரு வேளை வந்து இது தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொன்னார் ரிமோட்டு. இதுலேயே மேனுவல் கூட இருக்குது பாருங்கள், வால்யூம் ப்ளஸ் வால்யூம்ல ஸ்கேனு மோடு எல்லாம் இருக்குது. இது ஒரு அட்வான்டேஜ் என்னக்கா, யூடியூப் போட்டுக்கலாம், பென் ட்ரைவ் போட்டுக்கலாம், மெமரி கார்டு போடலாம், ஹெட்ஃபோன் கூட நம்ம செப்பரேட்டாக ஹெட்ஃபோன் ஆட் பண்ணிக்கலாம், மைக்கு இருக்குது, அண்ட் தென் வந்து முக்கியமாக ப்ளூடூத் இருக்குது. நண்பர்களே இதை பார்த்தீங்க இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, ப்ளூடூத்தில் வந்து ஆன் பண்ணிவிட்டு ஸ்பீக்கரில் வந்து நம்ம பாட்டு ஏதாவது வந்ததுன்னு சொன்னாக்கா, மொபைலில் ஏதாவது இருக்கும் நம்மளுக்கு சாங்ஸோ இல்லை எந்த இது யூடியூப்பில் சாங்ஸ் எதாவது இருந்ததுனால கூட ஏதாவது இருந்ததுனால கூட அப்படியே ஆன் பண்ணிவிட்டு இந்த செட்டு ப்ளூடூத்தும் இந்த ப்ளூடூத்தும் ஆன் பண்ணால் பேர் காட்டும். பேர் காட்டினா பேர் பண்ணிட்டீங்க சொன்னாக்கா, நீங்கள் மொபைலில் என்ன பாட்டு வருதோ அப்படியே இந்த பாட்டு இதில் கேட்கலாம். ஓகேவா? தேங்க்யூ நண்பர்களே.